Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறீங்க. பாப்பாவை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் தான், பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். போகிற வழி ஃபுல்லாகவே க்ரீனரியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் இன்றைக்கி ட்ரிப்பை. ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி லாங் ட்ரிப் போயிட்டு வரலாம். ஸோ வந்து என்னோட ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாங்க, நானும் காலையிலே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். பட் பாப்பா இன்னும் ரெடி ஆகலை. பாப்பா தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவள் எழுந்திரிச்சக்கப்புறம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் எழுந்திரிச்சிட்டா. அப்புறம் அவளையும் ரெடி பண்ணிவிட்டு குளிக்க வச்சுட்டு அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ பாப்பாவை தூக்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் காலையிலே இங்கேருந்து கிளம்பிட்டோம் 6:45. வெயில் வரதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து வெறும் விளாக் மட்டும் இல்லாமல் அங்கே போய் சின்னதாக ஒரு குட்டி கிராஃப்ட்டும் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஸோ விளாகோடு சேர்ந்து இந்த வீடியோவில் கிராஃப்ட்டும் இருக்குது, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முன்னாடிலாம் அடிக்கடி மாமா வீட்டுக்கு போவோம். அப்புறம் பாப்பா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அவ்வளோவா போகிறது இல்லை. ஒரே ஒரு தடவை நடுவில் போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன். ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும், ஒரு வில்லேஜ் சைடாக எங்கேயாவது போயிட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஞாபகம் வருது எங்கள் மாமா வீடு தான். அப்படியே போகிற வழியில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடையாக பார்த்து வந்துட்டோம். காலையில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் வந்தோம். நாங்கள் கிளம்பி 3:15 மேலே ஆகிட்டனால சரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம், அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிட்டோம். எங்கள் கூட நாங்கள் மட்டும் போகல, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள், என்னோட பாட்டியும் வராங்க. என்னோட பாட்டி, நான், என்னோட ஹஸ்பண்ட் லியானா, நாங்கள் 4 பேரும் தான் போகிறோம். எங்களோட ஆட்டோவில் தான் போகிறோம். ஆட்டோ வாங்கினதுலேருந்தே எங்களுக்கு ஆட்டோ தான் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆட்டோவில் மட்டும்தான் நாங்கள் வந்து முக்கால்வாசி ட்ராவல் பண்ணுறது. பைக்கில் வந்து பாப்பா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நான் பைக்கில் போகிறது ஸ்டாப் பண்ணது தான். அப்புறம் ஆட்டோவே எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நாங்கள் ஆட்டோலேயே வந்துட்டு எங்கேனாலுமே போயிட்டு வந்துடுறது. ஸோ எவ்வளோ லாங்னாலுமே பாப்பா கூட்டு போகிறதுக்கு சேஃபாக இருக்கும் ஆட்டோ. என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணுறாங்கன்றனால நாங்கள் அழகாக பொறுமையாக ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே எங்கள் மாமா வீட்டுக்கு, எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போகிற வரைக்குமே பெருசாக டிராஃபிக் எதுவுமே இருக்காது. ஒரு வழியாக 2 hours ட்ராவல் பண்ணி எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். 2 மணி நேரமாக வந்ததை நான் அவங்களுக்கு வெறும் 2 நிமிஷத்தில் காமிச்சிருக்கேன். நாங்கள் போன அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி அந்த காற்று வேறு அடிச்சிட்டு இருந்தது. காலையிலே போனோமா இன்னும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்தோடனே எங்கள் மாமா வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடத்த தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன். மாமா வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டம் தான். தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு நொங்குன்னு சொல்லி பார்த்தா, நொங்கு நல்லா பழுத்து போயிட்டு பனங்காய் இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டுக்கு வெளியில் ஆட்டோக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்ததுன்னு அந்த மாதிரி குட்டி குட்டியாக எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு மாங்காய் மரம் இருக்குது, ஆனால் மாங்காய் பெருசாக இல்லை, குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னு வந்துட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பின்னாடி படிக்கட்டு இருக்கோம், அதில் உட்காந்துட்டு பாப்பாவையும் லைட்டாக அப்படியே இங்கெல்லாம் வந்து சுற்றி காமிச்சிட்டு இருந்தோம். அவள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போனதே தெரியல. எனக்கு வந்து காலையிலே எந்திரிச்சு வந்தனால தூக்கம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மாமி வந்து பாதி சமையல் கிட்ட முடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி என்ன ஆசைனா, அடுப்பில் வந்து நம்மளே இன்றைக்கி சமைக்கணும்னு தான் நான் ஆசையாக போனேன். பட் வந்து லேட் ஆகிடுச்சு, நான் எந்திரிக்கிறதுக்கே 12 o'clock ஆகிடுச்சு. அதுக்குள்ளே மாமி வந்து பிரியாணியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு சாப்பிட்றதுக்கான டைமும் வந்ததுனால மாமா அங்கேயே வந்து இலை பறித்து கொடுத்தாங்க தோட்டத்துலேயே. அந்த இலையிலே வச்சு அழகாக பிரியாணி நல்லா ஒரு வெட்டியாச்சு. உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கின்னு பிரியாணி. ஸோ அந்த மழை காற்றுக்கும் அதுக்கும் அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரண்ட் சைடில் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பாப்பா, நான், மாமி எல்லாரும். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போனாங்க. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி நிறைய மாடு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே கிளைமேட் அழகாக இருந்துச்சு, வெயிலே இல்லாமல் ஒரு மாதிரி மூடின மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பாப்பா வச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்படியே ரோட்டில் கொஞ்சம் நேரம் அவளுக்கு வேடிக்கை காமிச்சிட்டே இருந்தாங்க. நீ அதுக்குள்ளே போய் ஏதோ கிராஃப்ட் பண்ணணும்னு சொன்னால அதை பண்ணிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நானுமே அந்த கிராஃப்ட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வரும்போதே ஒரு கார்ட்போர்டும் ஒரு மார்க்கர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான். இந்த கார்ட்போர்டில் மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒரு பானை மாதிரி நான் தொட்டி மாதிரி தான் வரையலான்னு பார்த்தேன். அப்புறம் அதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மேலே வந்து டிசைன் மட்டும் போட்டு விட்டுட்டேன். இது மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது வில்லேஜ் சைடில் போகிறீங்க, இல்லைனா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஒரு பேம்போ ஸ்டிக்குமே நான் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இப்படி வந்து அந்த தொட்டிக்கு மேலே இருக்கிற ஏரியா எல்லா இடத்துலையும் இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கணும். நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ ஹோல்ஸ் வேணால் போட்டுக்கலாம், நிறைய ஹோல்ஸ் கூட போட்டுக்கலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக தான் வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நிறைய கலராக ஃப்ளவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஹோல்ஸை போட்டேன். ஆனால் நடந்தது என்ன நீங்களே பாருங்கள்.
என்னாச்சுன்னா நான் இது மாதிரிலாம் ரெடி பண்ணிவிட்டு சரி போய் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு தேடுறேன். அங்கங்கே தேடினா ஃப்ளவரையே காணும் நிறைய இடத்துல. அப்புறம் ரொம்ப தூரம் தேடி வந்து ஒரு ரோட்டில் பார்த்தா இந்த செடி இருந்துச்சு. இதில் ஒரு பூ இருந்தது. இந்த பூவில் வந்து இப்படி கட் பண்ணும்போது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பிசு பிசுன்னு இருக்கும். அதனால வேணான்னு யோசித்தேன். அப்புறம் பாவம் ஃப்ளவர்ஸோட லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கலன்னா அது கோச்சிக்கும்ல, அதனால அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே போயிட்டு தோட்டத்துலேருந்து எடுக்கலான்னு பார்த்தா தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே காஞ்சி வாடி இருந்துச்சு. ஸோ பூலாம் அவ்வளோ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படியாவது இன்றைக்கி இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் மாமி, வாங்க நம்ம போய் தேடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி இந்த கிராஃப்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதனால என்னாச்சுன்னா நாங்கள் நிறைய இடத்துக்கு ஃப்ளவர் தேடி தேடி அங்கங்கே கொஞ்சம் வாக் பண்ணோம். அது நல்லா இருந்தது. அந்த காத்தோட்டமாக அப்படியே அந்த புல்வெளியில் பசுமையாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நடந்து போய் எங்கெல்லாம் பூ இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வச்சது வந்து நல்லா இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் பூவே கிடையாது, இதே ஒரு பழம் போல் இருக்குது, குட்டி குட்டியாக காய் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கூட வைக்கலாம், கலர் கலராக என்ன இருக்கோ அதெல்லாம் கூட வைப்போம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சேன். அதில் இருக்கிற இலையும் நல்லா இருந்ததா, அந்த இலையுமே ஃபஸ்ட்டு நம்ம வைப்போம், இலைக்கு மேலே நம்மளுக்கு பூ கிடச்சிதுன்னா பூவை வச்சு ஃபில் பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த இலையோட இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அங்கங்கே இலையும் எடுத்து வச்சுட்டு அதிலேருந்து குட்டி குட்டி காயையும் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். இருக்கிறத வச்சு இன்றைக்கி நம்ம எப்படியாவது இந்த கிராஃப்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்ல ஃப்ளவர், அதை வந்து சின்ன சின்னதாக எடுத்து இப்படி அங்கங்கே வச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இவ்வளோ தான் இருக்குது, பட் இன்னும் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய வேணும். அதனால நாங்கள் அங்கங்கே நடந்து போயிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஃப்ளவர் எடுத்தோம் பார்த்திங்களா, இதுவே இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. சரி அதனால் இதுலேயே கொஞ்சம் எடுக்கலாம், ஏன்னா அதுவுமே கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லா தான் இருந்தது வச்சதுக்கப்புறம். அதனால் அதுலேயே இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கிற கேப்பெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய டாஸ்க் என்னென்னா இன்னும் இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, நிறைய அங்கங்கே தேடணும். அதனால தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம். மாமி தோட்டம் இருக்குல்ல, அங்கே போயிட்டோம். அங்கே பார்த்தா மாதுளப்பழத்தோட செடியிலேருந்து ஒரே ஒரு இலை மட்டும் இருந்துச்சு, ஒரே ஒரு பூ மட்டும், அதை எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வயலட் கலரில் ஒரு இலை இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு கலர் கலராக பார்க்க பூ மாதிரி பார்க்க அழகாக இருக்கிறது எங்கெல்லாம் கிடச்சிதோ அங்கெல்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஹைலைட்டாக இந்த ரோஸ் கிடச்சிது. எப்போதுமே நான் வரும்போது நிறைய ரோஸ் இருக்கும், மழை காலத்துலலாம் வரேன்னா ரோஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய கலரில் இருக்கும். ஸோ அந்த பிளானில் தான் நான் வந்தேன். ஏன்னா நான் வந்துமே ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல, அந்த பிளானில் தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருந்தது. பட் ஃப்ளவர்ஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக நம்ம கிராஃப்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால் இருக்கிறது எப்படியாவது வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக லாஸ்ட்டில் பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் செம்பருத்தி பார்த்தேன், செம்பருத்தி நல்லா பெருசாக இருந்துச்சு. செம்பருத்தி இவ்வளோ பெருசாக இருந்தது, அது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருந்தது, வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு பரவாயில்ல இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ளவர் தட்டுப்பாடாக இருக்கிறனால எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மட்டும் எடுத்து 2 சைட்லேயும் வச்சுட்டு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் கிட்டேயும் லியானா கிட்டேயும் காமிச்சிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 4 சைடில் மார்க்கர் வச்சு பார்டர் கொடுத்துட்டு ஒரு வழியாக இந்த கிராஃப்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே டைம் போயிடுச்சு. ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு எந்திரிச்சிட்டாங்க என்னோட ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூடாக இஞ்சி டீயும் குடிச்சிட்டு அப்புறம் மாமா வந்து பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வெயிலெல்லாம் ஃபுல்லாக மூடினதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெயில் மறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அழகாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த குட்டி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி விளாக் ஆல்ரெடி போடும் போதே நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி விளாக்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணுங்கக்கான்னு. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.